கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் விரைவில் மின் உற்பத்தி துவக்கப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராமசுப்பு தெரிவித்துள்ளார். ரஷ்ய நாட்டு உதவியுடன் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியின் போது அணுமின் நிலையத்தால் அந்நாட்டுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. இதனால் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இங்கு உற்பத்தி துவக்கப்படும் என்றும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் எம்பி ராமசுப்பு தெரிவித்தார். இன்னும் சில வேலைகள் முழுமையாக செய்யணும்னு சொல்லி அரசு முறையிட்டு, அதாவது பாதுகாப்புங்கிறது மிக அவசியம். அதுதான் எல்லாரும் நானும் வலியுறுத்தினது தான். we are giving the land there. அந்த ஏரியாவில் நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பாக எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால் என்று சொன்னபோது பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட சொன்னது முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும். மற்ற நாடுகளை விட நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கோம். இந்த நியூக்ளியர் இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆய்வு பண்ணி நாங்கள் ஆய்வு பண்ணோம். பொதுமக்கள் ஆய்வு பண்ணதுக்காக 150 பேர் உள்ளே விட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரில் இப்போ கூட்டம் போட்டுருக்காங்க. நம்ம எல்லா இதையும் விட நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் ரெண்டாவது அது சுனாமி எது வந்தாலும் அட்டாக் பண்ணாத இடம், அந்த இடம் அதையும் பரிசோதனை பண்ணிட்டாங்க. மேலும் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி துவங்கும் போது அதிலிருந்து 60% மின் உற்பத்தி தமிழகத்திற்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.